வணக்கம் and welcome to Big Boss Review. இது நவம்பர் 25ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். நிகழ்ச்சி தொடங்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிடம் நிகழ்ச்சி அது. ஸோ இவ்வளோ லெங்க்தியான இஷ்டத்துக்கு 48 மினிட்ஸ் போடுறாங்க, அப்புறம் 1 hour போடுறாங்க, அப்புறம் 120 போடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது போடுறாங்க போல இருக்கு. 120 போடுற அளவுக்கு அதில் ஒன்றும் கண்டென்ட் பிரமாதமாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ½ an hour நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லி ஒரு டாய்லெட் இன்சிடெண்ட்டும் முட்டை இன்சிடெண்ட்டும் போட்டு 1/2 மணி நேரம் ஓட்டுனாங்க. அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப இழுவையாக இருந்துச்சு ப்ரோக்ராம். பட் எனிவே we will start with வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள். அது பார்த்தீங்கன்னா டாய்லெட் இன்சிடெண்ட் என்னென்னா, எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வாஸ் வண்டரிங் ஏன் இவ்வளோ லேட்டாக சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு யோசித்தேன். தினேஷ் வந்து பூர்ணிமாவுக்கு வந்து 2 ஐட்டம் சமைக்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. அவங்க சமைச்சிருக்காங்க, தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க, இன்னும் ஏதோ அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதோ, சரிங்களா? ஸோ இந்த நேரத்தில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அர்ச்சனா கிட்ட வந்து பேசுகிறாரு. அர்ச்சனா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி டாய்லெட் கிளீனிங் போகணுமா, தயவு செஞ்சு போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, இல்லை பூர்ணிமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பூர்ணிமா வந்தோன்னு போகிறேன்னு. அப்போ தினேஷ் சொல்லுவார், பூர்ணிமா வந்து ஏற்கனவே கிச்சனில் வேலையாக இருக்காங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மாயாவை கூட்டிகிட்டு போங்க, போய் சுத்தம் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குளியல் அறை இருக்குது, அப்புறம் 2 டாய்லெட் இருக்குது, சரிங்களா? ஸோ மாயா வந்துடுறாங்க. மாயா வந்தோடனே மாயா கிட்ட சொல்வார், தினேஷ் 2 பேரும் போய் கழுவுங்கன்னு. ஸோ 2 பேரும் உள்ளே போகிறாங்க கழுவுறதுக்கு. அர்ச்சனா இஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட், பிகாஸ் இஸ் அதில் 4 பேர் போட்டாங்க அந்த டீமில். விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு வந்து அவர் அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸில் உள்ள டாய்லெட்டை நான் சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. பூர்ணிமா சமைச்சிட்டு இருக்கிறனால அது ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் என்னோட அபிப்பிராயம். எக்ஸ்கியூஸாக பயன்படுத்தி வரலன்னு சொன்னோன்னே இப்போ அர்ச்சனான்னு மாயா கழுவணும். அர்ச்சனா கேட்பாங்க, என்ன செய்யணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மாயா சொல்லுவாங்க, ஒரு டாய்லெட்டும் ஒரு குளியல் அறையும் ஒரு பாத்ரூமையும் நீங்கள் கழுவிடுங்க. நான் அந்த மாதிரி நான் ஒரு டாய்லெட்டும் ஒரு குளியல் அறையும் நான் கழுவுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அர்ச்சனா கேட்பாங்க, அப்போ அந்த சிங்க்லாம் என்ன செய்யுது, அந்த வெளியில் உள்ள ஏரியாலாம் சுத்தம் பண்ணுமா, அதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு. மாயா வந்து அஃப்கோர்ஸ் ஷி டசன்ட் லைக் விஷ்ணு, ரைட்? பூர்ணிமா மாயா க்ளோஸாக இருக்கிறது வந்து பிரிக்கிறதுக்கே பார்க்குறாங்களே. ஸோ மாயா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விஷ்ணுவை கூப்பிடுங்க. விஷ்ணு வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் உள்ள டாய்லெட்டையும் குளியலறையும் க்ளீன் பண்ணி அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால இது நம்ம 3 பேரும் செய்ய வேண்டியது அப்படின்னு. ஆனால் பூர்ணிமா சமைச்சிட்டு இருக்காங்கன்னு அர்ச்சனா சொன்னோன்னு மாயா வந்து டக்குன்னு இப்படி லைட்டாக பற்ற வச்சுட்டு போகிறோம். சரி அப்போ நம்ம பண்ணலாம், ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேப்டன்கிட்ட கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம அர்ச்சனா உடனே வந்து வரைஞ்சி கட்டிட்டு வராங்க. இது வந்து எந்த ஊர் நியாயம், எனக்கும் வந்து வேலை இருக்குது, சரிசமமாக பிரித்து கொடுக்கணும், எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட்றோம், அப்படிலாம் வந்து வாக்குவாதம் போகுது. அங்கே வந்து இந்த மாதிரி பெரிய சண்டையாக அர்ச்சனாவுக்கும் தினேஷ்க்கும் போயிட்டு இருக்கும்போது மாயா திரும்ப வந்து சகுனி வேலை பார்க்குறாங்க. நான் பூர்ணிமாவோட பங்குக்கு உள்ள வேலையை நானே செஞ்சுட்டேனே, நீங்கள் உங்கள் ஒரு டாய்லெட்டும் ஒரு பாத்ரூமை மட்டும் தானே நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ உடனே வந்து அர்ச்சனா என்ன சொல்லிடுறாங்கன்னா, லைஃப்பில் வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலி நான் உங்களுக்காகவும் தான் நான் பேசினேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ச்சனா வந்து இஸ் வெரி ரிலாக்டன்ட் டு டூ ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ்ன்றது வந்து அடிக்கடி வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டிருக்கீங்க. அவங்க லைஃப்பில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்கன்றது வந்து நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தினீங்க. ஸோ வேலை செய்கிறதுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க. பூர்ணிமா பார்த்தீங்கன்னா டாய்லெட் கழுவுறதுக்கு கொஞ்சம் மேபி அவங்க ரியலி ஷி வாஸ் பிஸி இந்த கிச்சன். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, தினேஷ் வந்து சொல்லியிருந்துக்கலாம், இங்கே பாருங்கள் சமையல் வேலை நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் சாப்பிடணும், அதனால அர்ச்சனா அண்ட் மாயா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே போய் க்ளீன் பண்ணுங்க டாய்லெட்னு. எனக்கு வந்து நான் டாய்லெட் க்ளீன் பண்ணேன்னா எவ்ரி டைம் ஆஃப்டர் ஐ க்ளீன் த டாய்லெட் ஐ வில் டேக் அ ஷவர், ரைட்? ஸோ யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுனா குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும், என்னோட அபிப்பிராயம் அப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொண்ணுங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி டாய்லெட் கழுவுங்கன்னு சொல்லியிருந்தா அது கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் அதுக்கு. ஸோ யூ கேன் டிசால்வ் த சிச்சுவேஷன் லிட்டில் பிட், டைல்யூட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தினேஷ் அது செய்யலை. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, அர்ச்சனா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரி, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, மாயா வந்து பூர்ணிமாவுக்கும் செஞ்சுட்டு போயிருக்காங்க, ஓகே அவங்க ஃப்ரெண்டுக்காக கவர் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். பட் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ தாட் இட் வாஸ் நாட் வெரி அப்ரோப்ரியேட் ஹர் பிஹேவியர் தேர். கொஞ்சம் சைல்டிஷாக இருந்தது. இந்த ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ இது வந்து நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தானே எல்லாரையும் பிரிச்சிங்க, அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க.
சரி, இது எல்லாம் பெரிய விஷயமா ஆன பிறகு அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் அவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிச்ச பிறகு ஐயோ இவங்க 2 பேருக்கும் மாட்டிக்கிடுச்சு. ஏற்கனவே விசித்ரா வந்து அந்த 3 பேர்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. தினேஷ்க்கும் விசித்ராக்கும் மாட்டிக்கிடுச்சு. அர்ச்சனா கூட இப்போ புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க விசித்ரா பற்றி. அப்படி நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் இடையில இந்த பிரிவினை ஏற்படுது அப்படின்னு நம்ம யோசிச்சா கட் பண்ணா ரூமில் வந்து 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. தினேஷ் சொல்கிறாரு, நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி இது தானே பூர்ணிமா மாயாவோ, அவங்க வந்து பற்ற வச்சது தான் நீ வந்து பற்றிக்கிட்ட, அதனால தான் நீ வந்து இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்ட, அவங்க உனக்கு வந்து நான் டாய்லெட்டில் சொல்லிட்டு போனதை தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவு கொடுக்குறாரு. இது ஒரு சண்டை போணுச்சா. இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஐ திங்க் யூ ஷுடன்ட் பைட் த பேட் ஃபார் எவ்ரி திங், யூ மஸ்ட் சூஸ் யுவர் பேட்டில்ஸ். இது வந்து ஐ ஃபீல் அவங்க படுத்திருந்தாங்க அந்த பொண்ணு அர்ச்சனா, அது படுத்திருந்தது வந்து எழுந்திரிச்சு வேலை செய்ய சொன்னது வந்து அவங்களுக்கு அவ்வளோ மன கஷ்டமாகி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு போய் படுப்பாங்க. அங்கே வந்து விசித்ரா சொல்லுவாங்க, பாரு அந்த பொண்ணு வந்து வெறும் வயிற்றோட போய் படுக்கிறாங்க. சாப்பாடு விஷயத்தில் விசித்ரா வாண்ட்ஸ் டு மேக் ஷூர் தட் எவ்ரிபடி ஹேஸ் தியர் மீல்ஸ், ரைட்? ஸோ அந்த பொண்ணு வந்து பிடிவாதம் பிடிச்சி தண்ணி கேட்டு அவங்க முன்னாடியே குடிச்சிக்கிட்டு போயிட்டு ரொம்ப சால்டிஷாக இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி சால்டிஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை பிரச்சனை. இந்த முட்டை பிரச்சனை சீசன் 1ல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். கணேஷ் வெங்கட்ராம் நினைக்கிறேன் அவர் பேர். அவர்கிட்டேருந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் எவ்ரி சீசன் யூ கேன் சி திஸ் ஃபைட். அதை வந்து இவர் கரெக்டாக சொல்லுவார், இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்களேன்னு மிக்ஸ்ன்னு சொல்லுவார். ஆனால் அவரே வந்து சாப்பாட்டுக்காக சண்டை போடுறவர். ஸோ தட் வாஸ் த ஐரனி ஆஃப் இட். என்னன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் சொல்லிடுறாரு, மத்தியானம் முட்டை 10 முட்டை தான் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம், மிச்சம் ஒரு 9 முட்டை இருக்கு என்னமோ அப்படின்னு சொல்லி விசித்ராட்ட பேசி அவர் வந்து முட்டையை வந்து பாகப்பிரிவினை பண்ணி பிரித்து அவர் ரேஷன் பண்ணுறாருங்க. ஸோ கேப்டனோட வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் பண்ணுறது. ஏன்னா யுகேந்திரன்ட்ட கேட்டேன் இது என்ன இந்த மாதிரி சாப்பாடு பிரச்சனை வருதுன்னு. அதனால தான் யுகேந்திரன் சொன்னார், அவர் உள்ளே இருக்கும்போது அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க, பாருங்கள் ஆளாளுக்கு வந்து நான் வந்து 2 சப்பாத்தியோ 3 சப்பாத்தினா அந்த 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 சப்பாத்தி தான் கொடுப்பேன், எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணுமோ அப்புறமா வந்து நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடுவேன், ரேஷன் பண்ணிடுவேன். அந்த ரேஷனை தான் இவர் பண்ணுறாரு. ஆனால் தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா மத்தியானம் சாப்பிட்றவங்களுக்கு ஈவினிங்க்கு முட்டை கிடைக்காதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால் கணக்கு வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எழுதி வச்சுக்கிறதுக்கு தெரியாது, பென் பேப்பர் கிடையாது அண்ட் ஆல் ஆஃப் தட், ரைட்? ஸோ அந்த மறதியில் வந்து யாருக்கு என்ன கொடுத்தேன்னு தெரியாமல் இருக்கும்போது மணிச்சந்திரா வந்து பிராவுக்கிட்ட தன்னோட முட்டையை கேட்குறாரு. ஏற்கனவே வந்து அர்ச்சனா வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்களோட முட்டையை வந்து மணிச்சந்திரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஹாஃப் முட்டை நீ எடுத்துக்க, இன்னொரு முட்டை வேறு இருக்குதுன்ற மாதிரி 1.5 முட்டை ஹாஃப் பாயில்ட் எக்கில் 1.5. ஸோ மணி போய் பிராவோட்ட கேட்கும்போது பிராவோ என்ன சொல்லிடுறாருன்னு எனக்கு வந்து சரியாக தெரியல, இரு நான் வந்து கேட்டு சொல்கிறேன் போது இவர் வந்து சாப்பிட்றாரு. அவரோட முட்டையும் அவர் முட்டை கிடைக்கல, அர்ச்சனாவோட ஹாஃப் எக் வச்சு, நான் அவர் ஏற்கனவே மத்தியானம் சாப்பிட்டதுனால நைட்டுக்கு வந்து அர்ச்சனாவோட அந்த ஹாஃப் எக் வச்சு சாப்பிட்றாரு. இதை வந்து கூல் சுரேஷ்ட்டு போய் சொல்கிறாரு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் அங்கே போனோன்னே இது வந்து என்ன ஆகுதுன்னா பெரிய வாக்குவாதம் ஆகுது. விஷ்ணு சொல்கிறாரு, நீ மணி நீ என்கிட்ட கேட்டிருந்து நான் கொடுத்துருப்பேன்னு நீ என்ன கேட்கலன்னு. அப்போ பிராவோ சொல்கிறார், இங்கே பாரு நான் வந்து உன்னை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு வந்து யார் சாப்பிட்டாங்க என்னன்னு தெரியல, கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொன்னேன், நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த வாக்குவாதம் போகுது, பேக் அண்ட் ஃபோர்த். இந்த முட்டைக்காக சண்டை போடுறாங்க. இதில் வந்து ஜோவிகா என்ன செஞ்சிருவாங்கன்னா கூல் சுரேஷ் வந்து சிபாரிசுக்கு வருவார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தவறுன்ற மாதிரி சொன்னோன்னே ஜோவிகா சொல்லிடுவாங்க, நீங்கள் பதனி வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் கத்துவாருங்க. இந்த கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அழுகுறாரு, சாப்பாடு விஷயத்தில் நிறைய பிரச்சனை பண்ணுறாரு. அக்ஷயாக்கும் இவங்களுக்கும் சாப்பாடை பற்றி தான் பிரச்சனை வந்துச்சு. யூசி அந்த வீட்டில் அவங்களாம் வந்து ஒரு டாஸ்க் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்காங்க. இவ்வளோதான் சாப்பாடுனா இவ்வளோ தான் சாப்பாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன சீசன்லாம் சாப்பாடே இருக்காதுங்க. ஐ திங்க் பை த 30th day 40th day எல்லாம் இழைச்சி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, தி குக் அளவு தான் கம்மியே தவிர அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. போன சீசன்லலாம் அப்படி கிடையாது. ஸோ திஸ் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவ் அ லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல் இன் தே வென் இட் கம்ஸ் டு ஃபுட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இப்போதும் சாப்பாடு பற்றி அவர் கேரட் பொரியலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணார், இப்போ முட்டையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அப்புறம் சப்பாத்தி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணார். ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபைண்ட் கூல் சுரேஷ் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நம்ம நல்லா வாழ்ந்தவங்க, நம்ம போய் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்திக்காக கேட்டு நம்ம அவமானப்படுறதா இருந்துச்சுன்னா
ஃபேர் நான் அதனால அவர் மனவேதனைப்படுறது ஓகே தான்றது நானே சொல்லியிருந்தேன் போன நிகழ்ச்சியில். ஸோ கூல் சுரேஷ் வந்து எப்போதும் இந்த சாப்பாடு பற்றி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காருன்றது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஏற்புடையதாக தோணலை. இதை வந்து கமல்ஹாசனும் சொல்கிறாரு. கமல்ஹாசன் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த ஒரு நையாண்டி நக்கலோட தான் வந்து ஹி டாக்ஸ் அபவுட் கூல் சொல்லிட்டு, ஆனால் நானும் அப்படித்தான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் கடைசியாக போய் உட்காரும்போது வானிலையை போட்டு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். நான் வந்து இதை பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரியா? பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கூல் சுரேஷ் வந்து இந்த சாப்பாடு, ஆனால் நிக்சன் வந்து சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. பட் அவரும் வந்து சாப்பாட்டுக்காக நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு தான் நிக்சனும். சாப்பாடு ஏன் இந்த மாதிரி ரேஷன் பண்ணுறீங்க, உடனே சாப்பிட்றவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்து முடிக்க வேண்டியது தானே, அது என்ன வெயிட் பண்ணி சாப்பாடு எடுக்கணும் அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. பட் நமக்கு உள்ளே இருந்தால் தான் அதோட அருமை, சாப்பாடோட அருமை நமக்கு எப்படி வேணுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். பட் அவர் சொல்கிற மாதிரி ஹைப்போகிளைசீமியா, அது டயபெட்டிஸ் உள்ளவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து சாக்லேட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. when the sugar levels drop it can be very dangerous. உடனே சாக்லேட் சாப்பிடுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. ஸோ அது வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் வந்து லோ சுகர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐவ் ஹேட் இட். எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் டயபீட்டிஸ், பட் எனக்கு வந்து லோ சுகர் ஆன ஒரு கட்டம் இருந்துச்சு, மயக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குன்னா, பூர்ணிமா வந்து 4:30 மணி வரைக்கும் டாஸ்க் வச்சுருக்காங்க. ஆனால் பூர்ணிமா உட்காந்து காசிப்லாம் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சது லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் 6 மணிக்கு தான் வந்து லஞ்சை கொடுத்துருக்காங்க. ஆனால் தான் லைட் ஆஃப் பண்ண பிறகு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். அது வந்து தினேஷ் கேட்பார். இதில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை பிரச்சனையை வந்து எப்படியோ டார்கெட் பண்ணி தினேஷ் மேலே போட்டுருவாங்க. நீங்கள் முட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களா, அதனால தானே. ஏன்னா ஏற்கனவே வந்து கூல் சுரேஷ்க்கும் ஜோவிக்காக்க மாட்டின போது நீ என்ன பதனி இன்னும் சொல்ல முடியாது, நீ எப்படி சொன்ன அப்படின்னு கத்தி சண்டை போட்டு இருக்கும்போது பூர்ணிமா வந்து ஜோவிக்காக பேச வருவாங்க. அங்கே வந்து அவங்க பேசும்போது விசித்ராவும் கூட சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, கேப்டனோட ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து எய்ம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கேப்டன் சரியாக வேலை பார்க்கலன்றது வந்து காட்டணுன்றதுக்காக பூர்ணிமா சண்டை போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து அப்படி போகுது. ஸோ கூல் சுரேஷ்க்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடுக்காக சண்டை போட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி சாப்பாடுக்கு மட்டும் சண்டை போட வைக்காதீங்க. தேர் சம் திங்ஸ் தட்ஸ் ரியலி ரியலி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் சொல்வார். ஹெல்த், ரெஸ்பெக்ட், கமல்ஹாசன் சொல்வார். ஹெல்த், ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபுட். இந்த ரெஸ்பெக்ட் வந்து இப்போ தான் அவர் சேர்த்துருக்காரு. நம்ம எல்லாரும் அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பித்த பிறகு ரெஸ்பெக்ட் பற்றி போட்டிருக்காரு. மாயா அண்ட் பூர்ணிமா தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒவ்வொரு கான்டெஸ்டன்ட்டையும் நடந்திருக்காங்க. அப்போல்லாம் அவர் கேட்கவே இல்லை. ரைட்? ஸோ ஐ தாட் தட் எனிவே அவரை பற்றி நம்ம ஒன்றும் பிரமாதமாக பேச முடியாது. ஐம் ஹோப்பிங் ஃபார் அ சேஞ்ச் இன் த நெக்ஸ்ட் சீசன் when it comes to the host, right? ஸோ 1/2 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியெலாம் போன பிறகு கமல்ஹாசன் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, he says he pays his respect to Vichitra and Bravo for sharing their stories on such a platform. ஸோ பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட விசித்ரா மற்றும் பிராவோ அவங்க கதையை வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாரு. விசித்ராவோட கணவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு. ஏன்னா விசித்ராவோட கணவர் வந்து இப்போதான் கணவர். ஆனால் விசித்ரா அந்த மாதிரி இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டப்போ அவருக்கு துணையாக இருந்தது அந்த ஜெனரல் மேனேஜர். அப்போது வந்து அவர் இன்னும் ஜெனரல் மேனேஜர் ஷாஜி இன்னும் விசித்ராவை கல்யாணம் பண்ணல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி இப்போ கணவர் ஆயிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் நேரடியாக பேசினேன் அப்படின்னு சொன்னார் கமல்ஹாசன். நேரடியாக பேசி அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சேன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை சரியாக பயன்படுத்திக்கிட்டதுக்காக விசித்ராவுக்கு வந்து பாராட்டு தெரிவித்தார். அப்போ விசித்ரா சொன்னாங்க, நான் வந்து கணவர்கிட்ட உள்ளே வரும்போது எனக்கு கேட்டுட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நான் வந்து அதை பற்றி பேசலாமான்னு கேட்டுட்டு தான் வந்தேன். யூசி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஒரு பிக் பாஸ் ஷோனா அங்கே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட சொந்த கதை, சோக கதை, அவங்களோட சவால்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு டாஸ்க் கட்டாயம் வைப்பாங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து விசித்ரா நினைக்கிறாங்க ஷி வாண்டட் டு ஹைலைட் திஸ் டாபிக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு வந்து பாராட்டுகள் தெரிவிக்கிறார். பிராவோவும் தைரியமாக அவரோட கதையை இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு அவருக்கும் பாராட்டு தெரிவித்தார், விச் இஸ் வெரி குட், ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா எந்திரிச்சு நிற்கிறாங்க, பயங்கர கிளாப்ஸ். ஆனால் ஆடியன்ஸ் ஷாட் காட்டலை. ஸோ ஐ எம் திங்கிங் இட் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி கேண்ட் கிளாப்ஸ், ரைட்? ஸோ மாயாக்குலாம் so much of supporters இருக்காங்கன்னு காட்டுற மாதிரி to also mislead the group inside the house அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்.
கேப்டன்சி டாஸ்க் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொன்னோன்னே நம்ம நிக்சன் வந்து இன்வெஸ்ட் நிற்கிறாங்க. சரமாரியாக அவர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அண்ட் ஆக்சுவலி நிக்சன், பூர்ணிமா, ஜோவிகா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் விசித்ரா. அதாவது இவர் வந்து ஜோடிகளை பிரிக்கணும்னு தான் முற்பட்டார். ஸோ எல்லா ஜோடிகளும் மாயாவை வெளியிலையும், பூர்ணிமாவை உள்ளேயும், அப்புறம் வந்து அர்ச்சனா வெளியிலையும், விசித்ராவை உள்ளேயும், இப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் வந்து நம்ம தினேஷ் வந்து பிரித்தார். அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, பூர்ணிமா வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி புதுசாக வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வச்சது அது தப்பு. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் என்ன காட்டப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஆளுங்களை உள்ளே அனுப்பியிருக்கணும்னு சொன்ன தினேஷ் அதே தவற்றை அவர் பண்ணார் அப்படின்ற வேலிடான பாயிண்ட்டை நிக்சன் எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிரித்தார். ஆனால் பிரித்தவர் அந்த மிகவும் முக்கியமான அந்த ஜோடி ரவீனா அண்ட் மணி ஏன் பிரிக்கல அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு தினேஷ் சொல்கிற பதில் வாஸ் ஷாக்கிங். ஐ எக்ஸ்பெக்டட் a little more maturity in his answer. அவர் என்ன சொல்கிறேன்னா, இவங்க எனக்கு வந்து ஓட் போட்டாங்க, எனக்கு வந்து இவங்க சாதகமாக பேசினாங்க, அதனால் வந்து நான் அவங்கள வந்து நான் என் பக்கம் வச்சுக்கணுன்றதுக்காகன்ற நாட் இன் தோஸ் வேர்ட்ஸ், பட் அதனால் வந்து நான் அவங்கள பிரிக்கலை. எனக்கு என்னோட லாயல்ட்டி அது. அவங்க எனக்கு வந்து நல்லது பண்ணதுனால நான் வந்து இது வந்து ஒரு நன்றி கடனா, என்னை வந்து ஓட் பண்ணதுக்காக நான் வந்து அவங்களுக்கு நன்றி கடனா அவங்களுக்கு பிரிக்காமல் வச்சுருந்தேன்னு. அப்பயே அவரோட கேப்டன்சியோட மேலே இருந்த அபிப்பிராயமே நல்ல அபிப்பிராயமே போயிடுச்சு. பிகாஸ் ஹி வாஸ் டோட்டலி பயஸ்ட், ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பேசுகிறவங்களும் உங்கள் பக்கம் வச்சுப்பீங்க, இல்லாட்டினா வந்து அதுதான் விசித்ராக்கு பண்ணுறாரு. எப்போதும் டார்கெட்டிங் விசித்ரா, ரைட்? ஏன்னா விசித்ரா கேள்வி கேட்குறாங்கன்னு. ஸோ பூர்ணிமா சொல்லுவாங்க, இவர் 3ஆவது தடவை கேப்டன் ஆகணும், ஒரு சாதனை படிக்கணுன்றதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்சாலாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த பிட்சா பார்த்தீங்கன்னா அவரோட பணமும் பூர்ணிமா பணமும் கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் அந்த பிட்சாவை ஆஃப்கோர்ஸ் பூர்ணிமா திஸ் a lot of flaws in her the character that she's portraying in the program, பட் அந்த பிட்சாவை எடுத்து கேமரா முன்னாடி காட்டுவார். தினேஷ் wanted to register, look ஏன் பணத்தில் நான் ஃபாகோ பண்ணி நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் மேபி பிகாஸ் you look at it, he may not want to use the coin to call his family. In the family call பண்ணுவாரு, you know, he already said that he's got issues in his personal life, right? ஸோ மேபி அதனால் அவர் கால் பண்ணலைன்னு யோசிச்சுருந்துருக்கலாம், அதனால் யூஸ் பண்ணார். பட் he also wanted to register, look ஏன் பணத்தில் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன்னு. இப்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் அது வெளியில் தெரியக்கூடாது, தெரிஞ்சு நீ செய்ய தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளியிலலாம் எங்கள் ஊரில் சிங்கப்பூர் மலேசியாலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. தி கால் இட் ஹொங் பாவ் இன் மேண்டரின். சீனர்களோட ரெட் பேக்கெட் அதில் வந்து பணம் வச்சு கொடுப்பாங்க அவங்க புது வருஷத்துக்கு. இது இந்தியாவிலே பழக்கமாக இருக்குதுன்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வராங்களோ அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்து பணம் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ எங்கள் அம்மா நானும் எங்கள் அம்மாவும் வெளியில் போனேன். அண்ட் இந்த தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா வில் விசிட் எவ்ரிபடி, ரிலேட்டிவ்ஸ் எல்லார் வீட்டுக்கும் போவோம். எங்கள் அம்மாவும் நானும் போகும்போது எந்த வீட்டுக்கு போகிறோமோ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட அந்த கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு எஸ்பெஷலி புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கும் பணம் கொடுப்போம். அந்த பணம் வந்து மை மாம் didn't work for the last 17 years of her life. அவங்க பென்ஷன் பணத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பணம் நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா டு ட்ரைவ் அ பாயிண்ட் அக்ராஸ், ரைட்? அந்த பணத்தெல்லாம் நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன், எங்கள் அம்மா தான் கொடுப்பாங்க. நான் எங்கள் வெளியில் மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி கூட அந்த பணத்தை எங்கள் அம்மாட்ட கொடுக்க மாட்டேன், நான் மறைச்சி தான் கொடுப்பேன் மம்மி அப்படின்னு. கொடுத்தேன்னா எங்கள் அம்மா வந்து அதை வந்து ஹொங்பாவாக கொடுப்பாங்க, ரைட்? இதில் ரெட் பேக்கெட்டில் வச்சு கொடுப்பாங்க. அது லக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க இல்லை மேரிட் ஆகி குடும்பமாக வாழ்கிறவங்க அது கொடுக்குறது லக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் எஸ்பெஷலி when it comes to money issues அது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து பிட்சா வாங்கி கொடுத்துட்டு கேமராவில் காட்டிட்டு பாருங்க பிட்சா பிட்சா பிட்சான்னு காட்டினார். ஸோ தினேஷோட லாயல்ட்டி, இன்டெகிரிட்டி அதெல்லாம் வந்து இங்கே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு with his responses, right? அண்ட் அவர் வந்து ரொம்ப கராராக இருக்கிறாரு அப்படின்றத வந்து கமல்ஹாசன் கேட்பார். I think there's a confusion. நேர்மைன்றது ஒன்று. ஸோ honesty is one thing, kindness is another thing, right? So you can be kind and yet honest. Some people are just honest and they don't bother about kindness, and I think that's what's happening with Dinesh. நேர்மையாக இருக்கலாங்க, ஆனால் நேர்மையிலே ஒரு பரிவு இருக்கணும்.
அப்படின்றது தான் விஷயம். சில பேர் வந்து பரிவாக இருக்கிற நேர்மையாக இது ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. ஸோ நேர்மையாக இருக்கும்போது கூட பரிவு காட்டணும். இவருக்கு வந்து அது கிடையாது. நான் நேர்மையாக இருப்பேன், நான் வந்து ரூல்ஸில் இப்படி போட்டிருந்தேன், இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் எடுத்துப்போம். பிரதீப் வந்து சொல்வார், இங்கே பாருங்க அவர் ரூல் புக்ஸ் தானே யுகேந்திரன் அவர் பேர் வச்சாரு, ஏன்னா ரூல்ஸ்லாம் கரைச்சி குடிச்சிருக்காரு பிக் பாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனால் அவரே வந்து என்ன செய்வார்னா, என்னோட ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் சமைச்சு கொடுப்பேன், அது வந்து விருந்தோம்பல், நான் சமைச்சு கொடுப்பேன், நான் ரூல்ஸை மீறுவேன் அப்படின்னு சொல்வார். ஏன்னா ரூல்ஸ் ஆர் நாட் காஸ்ட் இன் ஸ்டோன். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தது வந்து எனக்கு ஏற்புடையதாக தெரியல. அண்ட் எஸ் இவங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றது வந்து உண்மை தான். பட் இவங்களை வந்து மேனேஜ் பண்ணார், யுகேந்திரனும் மேனேஜ் பண்ணார், ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வராமல் அவங்கள வந்து எஸ்பெஷலி திஸ் பூர்ணிமா அண்ட் மாயா ஆர் த ட்ரபிள் மேக்கர்ஸ் இன் த ஹவுஸ், ரைட்? ஸோ அவங்கள வந்து அவர் எப்படி பார்த்துக்கிட்டாருன்னா, அவங்க பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கிட்டாரு, gave them a lot more attention, right? So there are different views, but I just felt that தினேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக அந்த வீட்டில் இருக்கிற அந்த நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிமெண்டல் ஸ்கூல், மிலிட்டரி ஸ்கூல் மாதிரி நடத்துகிற மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நான் டாக்கிங் அபவுட் பிரதீப், லெட்ஸ் டாக் அபவுட் பூர்ணிமா. பூர்ணிமா வந்து நேத்தோட நிகழ்ச்சியில் வந்து சொன்னாங்க, அண்ட் ஐ வாண்ட் டு இதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் கிரெடிட் ஃபார் திஸ் பிகாஸ் ஐ திங்க் இது வந்து நம்ம வந்து நாம யோசிச்சு சொல்கிறதுக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம். பட் இது வந்து இன்னொருத்தவங்க எழுதியிருந்தாங்க. ஓகே, ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. சரண்யா நினைக்கிறேன், சரண்யா NL அவங்க எழுதியிருந்தாங்க. என்னன்னா, ஐ தாட் ஆஃப்டர் ஹியரிங் பூர்ணிமா ஸ்டாரி someone who lived with 11 boys and went through police raid couldn't live with Pradeep or found Pradeep unsafe அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெரி வேலிட் பாயிண்ட். பூர்ணிமாவோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, she was staying in a house. 11 ஆண்களோட இவங்க ஒரே பொண்ணாக ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க சென்னையில். அப்படி இருந்த அவங்க இத்தனை கேமரா முன்னாடி இத்தனை பேர் இருக்கிற, இத்தனை பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து பிரதீப் கிட்ட வந்து she felt unsafe. That's not a fair thing at all. So பூர்ணிமா வந்து I find her very vicious, the character that she's portraying in this, right? So anyway, I kind of digressed there. ஸோ தினேஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேங்கை பிரிக்கணும்னு யோசிச்சு அவரே ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. ரவீனா அண்ட் மணி, கூல் சுரேஷ் அதில் இருக்காங்க, அர்ச்சனா அங்கே இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தினேஷ் ஹஸ் ஃபெயில்ட் as a captain in this week, ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து விசித்ராவை பற்றி நம்ம நிக்சன் எப்போதுமே த்ரோஸ் பீப்புள் அண்டர் த பஸ், ரைட்? நிக்சன் வந்து சொல்லி கொடுத்துருவாரு, இந்த மாதிரி அர்ச்சனா வந்து விசித்ரா பற்றி வெளியில் வந்து பேசுகிறாரு, புறம் பேசுகிறாங்க. ஆனால் தினேஷ் கூட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மண்டே கலவரன்னு. அதை வந்து விசித்ரா கான்ஃபரண்ட் பண்ணுவாங்க, ரைட்? கான்ஃபரண்ட் பண்ணி சொல்லுவாங்க, நீ வந்து இங்கே பாரு அர்ச்சனா, நீ வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி புறம் பேசுறன்றது வந்து நிக்சன் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் உன்னை பற்றி நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட சில மாற்றங்கள் தெரியுதுன்னு சொன்னேன், ஆனால் நான் உன்னை பற்றி தப்பாகவே பேசலை. நீ என்னை பற்றி இப்படி பேசிட்டு அப்புறம் என்னை வந்து எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, என்கிட்ட வந்து சரியாக பேசலை, என்னை ஹக் பண்ணல, அப்படிலாம் நீ சொன்னேன்னா அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதன்ற மாதிரி விசித்ரா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, earthquake டாஸ்க் பற்றி சொல்கிறாங்க. 3 டாஸ்க் வச்சாங்க, 2 டாஸ்கில் வீட்டார் தோற்று போயிட்டாங்க. ஸோ 2 பேரை வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன், 2 பேர் உள்ளே அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து பிரதீப் அண்ட் யுகேந்திரன் didn't want to go. நான் வந்து யுகேந்திரன்ட்ட கேட்டேன், why do you not want to go? உனக்கு இப்போ எல்லார் பற்றியும் தெரிஞ்சிருச்சு, and you know how they are, நீ உள்ளே போய் சில கேள்விகள் கேட்கலாம். and he said that he's totally திரும்ப இவங்களோடலாம் போய் மாரடிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்லேருந்து வந்து அப்பாடா அப்படின்னு சந்தோஷமாக வெளியான ஒரு ஆள் வந்து யுகேந்திரன் சொல்லலாம் இந்த சீசனில். அதுக்கப்புறம் பிராவோ earthquake டாஸ்கில் வந்து ஒருத்தர் இவிக் பண்ணுறதுக்கு பிராவோ இவிக் பண்ணுறாரு. அவர் வந்து அப்பா போதும்பா, திஸ் கேம் இஸ் நாட் ஃபார் மீ. அதே தான் யுகேந்திரன் சொன்னார், திஸ் கேம் இஸ் நாட் ஃபார் மீ அம்மோ அப்படின்னு சொன்னார். அது அப்படி பிராவோ சொன்னார். and he was so happy when he left, and யுகேந்திரன் felt the same way when he came. சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா we want to remove ourselves from very difficult situations, right? நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டாம் நமக்கு தோணும். ஸோ அதை தான் வந்து யுகேந்திரன் பண்ணார். நான் நிறைய சொன்னேன், யுகி why don't you just go in, they're asking you why don't you just go in, but he said no, I don't want to go there. இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ நம்ம உள்ளே இருக்கும்போது reality becomes altered. and நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 1 மாதம் இருந்தேன்.
இது வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், பட் தூக்கம் இல்லாமல் இருந்துடலாம். ஹி வாஸ் சேயிங் ஆல் ஆஃப் திஸ். பட் இந்த மாதிரி உங்கள் மைண்டோட ப்ளே பண்ணுறவங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம வச்சுக்கவே கூடாது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் இன்டு த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி தான் வெளியில் இருக்கிறாரு. அதே மாதிரி பிராவோ ஹேஸ் கம் அவுட் அண்ட் ஐ நோ தட் யுகேந்திரன் ஹேஸ் கனெக்டட் வித் பிராவோ. ஏற்கனவே வந்து பிராவோட நம்பர் யுகேந்திரன் இருந்துச்சு. தே ஹேட் பீன் டாக்கிங் பிஃபோர் திஸ் பிக் பாஸ் இந்த சீசன். அதாவது ஒரு நினைக்கிற 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னும் பேசியிருக்காங்க 2 பேரும். மேபி ஃபார் அன் இன்டர்வியூ ஐ திங்க் பிராவோ would have contacted யுகேந்திரன். ஸோ அவர் பேசினார். ஸோ தே ஆர் ஹாப்பி. அண்ட் பிராவோ சொன்னார் இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு வி கோயிங் டு ஹேவ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடருவோம். நான் உள்ளே வரும்போது நான் வந்து சும்மா உங்களுக்குலாம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு வெளியாகணும்னு நினச்சேன், அது எய்ம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு. அதே மாதிரி யுகேந்திரன் சொன்னால் உள்ளே போனதுவே என்னை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த எய்ம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எனக்கு வந்து திரும்ப உள்ளே போகணுன்ற எண்ணமே கிடையாதுன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி இவங்க 2 பேருமே வெளியில் வந்துட்டாங்க. அண்ட் மேபி யுகேந்திரன் சொன்னார் லைக் விஷ்ணுவை பற்றி சொல்லும்போது, விஷ்ணு வந்து நல்ல பையன், அவன் என்கிட்ட ரூடாக பேசுறதுக்கு அவ்வளோ சாரி கேட்டிருக்கான், மனசார சாரி கேட்டிருக்கான் அப்படின்னு யுகேந்திரன் வந்து சொன்னார் என்கிட்ட. நான் ஏற்கனவே வந்து நினைக்கிற ஒரு ஃபியூ வீக்ஸுக்கும் அந்த ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சில நட்புகள் தொடர்ந்தா நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் யுகேந்திரன் இஸ் ஸ்டில் இன் டச் வித் பிரதீப். அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி இஃப் தி கேன் ஆல் கோ ஆன் தே வாண்டட் டு கோ ஆன் பேங்காக் ட்ரிப், ரைட்? ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ மேபி ஐ வில் ஜாயின் தம் டூ, ரைட்? அப்போ வந்து நான் மாயா பூர்ணிமாட்ட சில கேள்விகள் கேட்டுறேன், அது வேணா நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். சரி, இதுதான் அங்கே நேற்று நிகழ்ச்சியில் பிரமாதமும் ஒன்றும் கிடையாது. அண்ட் ஐ திங்க் maybe I could be totally wrong. Maybe the host has got health issues. I'm not too sure. I could be totally wrong, right? டிஸ்க்ளைமர் பே போட்டுறேன். ஏன்னா அவர் ரொம்ப காட்ட மாட்டுறாங்க, அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் நிறைய நேரம் நிற்க வைக்கிறதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. That could be a challenging part for him, not per se a health issue, but just standing there and asking questions. அவரோட போர்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அவர் வந்தாலும் நிறைய நியாயமான கேள்விகள் ஒன்றும் கேட்க மாட்டுறாரு, அதுவும் நமக்கு தெரியுது. ஸோ நாமளும் இந்த சீசனை கடந்துருவோம், இதுவும் கடந்து போகும். அதுக்கப்புறம் அடுத்த சீசனில் நல்ல செமையாக சிங்க மாதிரி நம்ம வந்து சிம்பு எதிர்பார்ப்போம் அப்படின்னு. இல்லை நம்ம சரத்குமார் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும், இல்லை ராதிகா சரத்குமார் வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.